அதனால இந்த கேள்வியை உங்ககிட்ட கண்டிப்பா கேட்கணும்னு தோணுது. ஏன்னா காலகாலமா மனிதர்கள் எல்லாருமே கேட்டுட்டு இருக்கிற ஒரு கேள்வி இது. உங்களை பொறுத்த வரைக்கும் இறைவன் என்பது யார், என்ன? என்னை பொறுத்த வரைக்கும் மட்டுமல்ல, இந்த மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் மட்டுமல்ல, இந்த உலகம் தோன்றியதில் மனித சமூகம் தோன்றியதிலிருந்து எந்த மனிதன் முதலில் தன்னை அறிந்தானோ அந்த மனிதனிலிருந்து இறைவன் என்பது என்ன என்று கேட்டால், பொதுவாக நாம் எல்லாருமே என்ன சொல்லி வருகிறோம்? இறைவன் எங்கெங்க இருக்கிறதாக சொல்றோம்? தூணிலும் இருப்பான், துரும்பிலும் இருப்பான். அப்போ அனைத்திலும் இறைவன் இருப்பதாக இருந்தால் அந்த எங்கும் நிறைந்த இறைவனுக்கு ஒரு பெயரோ ஒரு உருவமோ சொல்ல முடியுமா? அனைத்திலும் இருக்கக்கூடிய பொருளுக்கு ஒரு பெயர் ஒரு உருவம் என்று குறிப்பிட்டு சொல்ல இயலுமா? முடியாது. அப்போ ஒரு பெயர் ஒரு ரூபம் என்று இல்லாமல், நாம ரூபங்கள் இல்லாமல் எல்லா இடத்திலும் இந்த இறைவன் இருப்பதா இருந்தால் நம்முள்ளிலும் இருக்க வேண்டும் அல்லவா? அப்பொழுது நம்முள்ளில் இறைவனை வைத்துக் கொண்டு இங்கே இறைவன் அல்ல, அந்த கோவிலாகும் இறைவன் என்று கூறினால் யார் முதல் நாத்திகவாதி? இறை மறுப்பாளன் யார்? கோவிலுக்கு சென்று கும்பிட்டுக் கொண்டிருப்பவர்கள். இதை உபனிஷத் கூறுகிறது, பகவத்கீதையும் சொல்கிறது. பகவத்கீதையில என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, இறைவன் யார், எங்கே இருக்கிறான்னு கேட்டா, ஈஸ்வர சர்வபூதானாம் ஹிருதேஷ அர்ஜுனா திருஷ்டதி. ஈஸ்வரன் எல்லா ஜீவஜாலங்களுடைய ஹிருதயத்தில் இருந்து கொண்டிருக்கிறான், வாசம் செய்து கொண்டிருக்கிறான் என்று கூறப்பட்டுள்ளது. அதனால தான் திருமூலர் சொல்றாரு, உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம். இந்த உடல் தான் ஆலயம், இதற்குள் இறைவன் இருக்கிறான். தன்னை அறிய தனக்கு ஒரு கேடில்லை, தன்னை அறியாமல் தானே கெடுகின்றான், தன்னை அறியும் அறிவை அறிந்த பின் தன்னையே அர்ச்சிக்கத்தான் இருந்தானே. அப்ப தன்னைத்தான் அறிதல் என்று சொல்லக்கூடிய அந்த நிலையைத்தான் அவர்கள் கூறினார்கள். அப்ப இறைவன் எங்க இருக்கிறான்னு கேட்டா தனக்குள்ளதான் அந்த இறைவன் இருக்கிறான். இஸ்லாம்ல என்ன சொல்லப்பட்டிருக்கு? நான் உங்கள் பிடரி நரம்பை விடவும் மிகவும் சமீபத்தில் இருக்கிறேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? எங்க இருக்கிறதாக குறிப்பிட்டிருக்கு? உங்களுக்குள்ளதான். அவருடைய அர்ஷ், அர்ஷ் என்றால் சிம்மாசனம் பேரு. அது எங்க என்று கேட்டால், இந்த இரண்டு காதுகளுக்கு நேரா கோடு, இந்த பக்கம் ரெண்டு கோடு, கீழிருந்து ஒரு கோடு, மேலிருந்து கோடு, இதையெல்லாம் இணையக்கூடிய இடம் எதுவோ அதுதான் அர்ஷ், சிம்மாசனம். அங்குதான் இறைவன் இருக்கிறான், அங்குதான் பிரகாசம் இருந்து கொண்டிருக்கிறது. இதையே தான் பைபிள்லையும் சொல்லப்பட்டிருக்கு. நீங்கள் தேவாலயம் என்பதையும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்பதையும் அறியாதிருக்கிறீர்களா? நீங்களே உயிருள்ள தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆக இந்த உடம்புக்குள்ள அந்த தேவனானவன் இருக்கிறான். அந்த தேவனானவன் என்னவாக இருக்கிறான்? இங்கே ஜீவனாக இருக்கிறான். சீவன் என்ன சிவன் என்ன வேறில்லை. திருமூலர் சொல்றாரு, சிவம்னா ஏதோ ஜடாதாரியாக இருந்து கொண்டு கங்கையை தலையில வச்சுக்கிட்டு ஒரு பாகத்தை பார்வதிக்கு கொடுத்துட்டு இருக்கக்கூடியவர் நினைச்சிட்டு இருக்கிறாங்க. திருமூலர் அதை சொல்லல. சீவன் என்ன சிவன் என்ன வேறில்லை, சீவனார் சிவனாரை அறிந்தார் இல்லை, சீவனார் சிவனாரை அறிந்த பின் சீவனார் சிவனாராய் ஆயிட்டிருப்பாரு. எப்ப ஜீவன் தன்னைத்தான் அறிந்து கொள்கிறதோ அப்பொழுது சிவமாக மாறிவிடுகிறது. இதுதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசும்போது சொன்னோம். உள்ளே வசிக்கும் காற்றுக்கு வாசி என்று பெயர். அந்த வாசியாக ஜீவனாக இருக்கும் பொழுது அது வாசியாக இருக்கும். அது தானாக மாறிவிட்டது என்றால், தன்மயமாக வெளியில் செல்லாமல் தன்னுள்ளிலேயே நிலைநிறுத்தப்படுகிறது என்றால், அந்த வாசி திரும்பிடுது. வாசியை திருப்பினா என்ன ஆகுது? சிவா. சிவா. அது இறைவனாக மாறுகிறது. அதனால சீவன் என்ன சிவன் என்ன வேறில்லைன்னு சொன்னது. இந்த ஜீவன் தான் சிவம். அந்த ஜீவனாக இருக்கக்கூடிய சிவத்தை நாம் என்ன செய்கிறோம்? இதுவல்ல சிவம், ஈஸ்வரன் இதுவல்ல, கோவிலாகும் என்று கூறும் பொழுது முதல் இறை மறுப்பாளன் யார்? இல்ல அப்படின்னா உங்களுடைய இந்த சமாஜத்தை பின்பற்றுகிறவர்கள் எல்லாம் கோயிலுக்கு எல்லாம் போறது கிடையாது, அவங்களுக்கு மதம்னு ஒண்ணும் கிடையாதா? இப்போ மீண்டும் அதே விஷயத்த சொல்ல பிரியப்படுறேன். உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் ஆனதுக்கு அப்புறம் தனிப்பட்ட முறையில் வெளியில கோயிலுக்கு போகலாமா வேண்டாமா நம்முடைய பகுத்தறிவை கொண்டு சிந்தித்தால் போதுமானது. இத உபனிஷத் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு கேட்டா, ஹிருதிஷ்டம் ஈஸ்வரம் த்யக்த்வா பிரதிஷ்ட பிரதிமாம் பஜேத். அதனுடைய அர்த்தம், ஹிருதயவாசியாய் இருக்கக்கூடிய ஈஸ்வரனை புறக்கணித்து விட்டு கோவில்களில் பிரதிஷ்டை செய்துள்ள பிம்பங்களை சென்று ஆராதித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று எழுதப்பட்டுள்ளது. இதுவும் நம்முடைய வேதம் உபனிஷத் சொல்லுது. நீங்க இப்போ சொல்ற உதாரணங்கள் எல்லாமே எடுத்து பார்த்தா மதங்கள்ல இருந்து இறைவன் சம்பந்தப்பட்ட உதாரணங்கள் நிச்சயமாக. ஏனால் இது அனைத்தும் எதுல இருந்து வந்திருக்கு? இந்த ஞானிகள், தன்னை அறிந்த ஞானிகள் கூறின வசனங்கள். ஏன்னா அதை நம்ம வேற வகையில நம்ம அர்த்தம் பண்ணிட்டு இருந்தனாலதான் தவறு நடந்திருக்குன்னு சொல்றோம். பாருங்க, மதம்ங்கிற ஒரு நிலைமை இறைவனை வைத்துதான் இங்க மதம் உண்டாயிருக்கு. என்னுடைய இறைவன் வேற உன்னுடைய இறைவன் வேறன்னு சொல்லிட்டு மதங்கள் உண்டாகி, மதங்கள் உண்டான உடனேயே மனிதனுக்குள்ள வேற்றுமை வந்துருது. என்னுடைய மதம் வேறு உன்னுடைய மதம் வேறுன்னு ஆயிருது. எப்பொழுது என்னுடைய மதம் உங்களுடைய மதம் வேறு என்று ஆகிவிட்டதோ அப்பொழுது சத்தியம் போய்விடுகிறது. நியாயம் இல்லை, அகிம்சை இல்லை, தர்மம் இல்லை, மரியாதை இல்லை. இந்த சத்குணங்கள் எல்லாம் நசிந்து போய்விடுகிறது, இல்லாமலாகி விடுகிறது.
அப்படி என்னுடைய மதத்திற்கு வேண்டி நான் எதுவும் செய்வேன், உன்னுடைய மதத்திற்கு நான் அனுசரிக்க மாட்டேன் என்று கூறிவிட்டு மனிதன் தனக்குள் தன்னையும் அறியாமல், தன்னுடைய தலைவனையும் அறியாமல், தன்னுடைய மார்க்கத்தை காண்பித்து தந்த அந்த தலைவருடைய அல்லது அந்த மார்க்கதரிசியினுடைய உண்மை அர்த்தத்தை விளங்கிக் கொள்ளாமல், வாழ்க்கையும் புரிந்து கொள்ளாமல் ஒன்றுக்கொண்டு சண்டையிட்டுக் கொண்டு விலங்குகளை விடவும் கேவலமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறான். இதுதான் பகுத்தறிவும், இதுதான் மனிதனுடைய நாகரிகமும், இதுதான் பண்பாடும் என்கிறீர்களா? அப்படி அல்லவே. ஞானிகள் எதற்காக சொன்னாங்கன்னு கேட்டா மதத்தை ஸ்தாபிக்கவே இல்லை. அவர்கள் இறைவனை குறித்து பேசின வார்த்தை அனைத்துமே மேலே எங்கேயோ இருக்கிறாரனோ 5 தலையோட 10 தலையோட இருக்கிறதாக அவங்க பேசவே கிடையாது. இதெல்லாம் உருவங்கள்லாம் எதுக்கு கொடுக்கப்பட்டிருக்குன்னு கேட்டா 3, 2, 5ங்கிறது புரியறதுக்கு குழந்தைங்களுக்கு முதல்ல விரலை விட்டோ அல்லது ஏதாவது ஆப்ஜெக்ட்ஸ் பொருட்களை வச்சோ நமக்கு தத்துவத்தை புரிய வைக்கிறாங்க. கணக்கு புரிஞ்சதுக்கு அப்புறம் இந்த பொருளை நம்ம இப்ப யாருமே கையாளுவது கிடையாது. இதே போல சரியை கிரியை யோகம் ஞானம்னு சொல்லக்கூடிய 4 முறைகளை வைத்து அந்த 4 முறைகள்ல உருவ வழிபாடு முதல் படி என்று அவர்கள் காண்பித்தார்கள். அந்த உருவங்கள் அனைத்துமே நமக்கு உள்ள இருப்பது. இதை நாம விளங்கிக்காம 7 வானங்களுக்கு அப்பால் ஏதோ இறைவன் இருப்பதாக நினைத்துக் கொண்டு நாம் இன்னமும் வானத்தை பார்த்து கதறிக்கொண்டிருக்கிறோம். பிதாவே எங்களை ரட்சியுங்கள் என்றோ, இறைவா எங்களை ரட்சியுங்கள் என்றோ, அல்லது சாமியை என்னை காப்பாற்றுங்க என்றோ ஏதோ ஒரு வார்த்தையை கூறிக்கொண்டு கதறுகிறோம். உண்மையிலே கதறுவதனால் என்ன பயன்? ஆக ஈஸ்வரன் என்பவன், ஈஸ்வரன் என்றால் என்ன அர்த்தம்? ஈஸ் என்றால் பரணம், ஆளுதல். பரன் என்றால் வல்லமையுடையவன். ஈஸ்வரன் என்றால் ஆளுவதற்கு வல்லமையுடையவன். நம்மை ஆண்டு கொண்டிருப்பது யார்? அவனன்றி ஒரு அணுவும் அசையாது என்று ஒரு வாக்கியம் கூறி உண்டு. அப்பொழுது நம்மை ஆண்டு கொண்டிருப்பவன் யார்? நன்றாக சிந்தித்து பாருங்கள். நம்மை சிருஷ்டித்தது நம்முடைய தாயும் தகப்பனும். நம் தாயும் தகப்பனுக்கு உயிரில்லை என்றால் நம்மை சிருஷ்டித்திருக்க முடியுமா? 2 பிணங்கள் கூடி ஒரு உயிரை சிருஷ்டிக்க முடியாது. சிருஷ்டி வேண்டும் என்றால் என்ன வேண்டும்? அங்கு 2 உயிர்கள், அந்த 2 உடம்புலையும் உயிர் வேண்டும். அதாவது சுவாசமானது ஓடிக்கொண்டிருக்க வேண்டும். உயிர் இல்லை என்று நாம் எப்ப வச்சு தீர்மானிப்போம்? சுவாசம் இருக்கா அப்படின்னு பார்ப்போம். அப்ப இந்த சுவாசம் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அவர்களுக்கு மனம் உண்டாகி ஒரு சிருஷ்டியை உண்டாக்குறாங்க. அப்ப நம்மை படைத்தது யார்? நம்மை காப்பாற்றிக் கொண்டிருப்பது யார்? வாயு இல்லை என்றால் நம்ம இப்ப என்ன இருப்போம்? செத்து போயிருப்போம். வாயு எங்க இல்லைன்னா நம்ம செத்து போயிருப்போம். வாயு தான் நம்மளை காப்பாத்திட்டு இருக்கிறது. இதே வாயு நம்ம உடம்புல இருந்து பிரிஞ்சு இந்த உணர்வு விட்டு போயிருச்சுன்னு சொன்னா, இந்த வாயு விட்டு போயிருச்சுன்னு சொன்னா நம்ம பிணமாக்கி விடுகிறோம். சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் என்று சொல்லக்கூடிய 3 தொழில்களையும் செய்து கொண்டிருப்பது இந்த வாயு தான். அந்த வாயு தான் இங்க ஈஸ்வரனா இருந்துட்டு இருக்கு. அந்த ஈஸ்வரன் இங்க வாயு ரூபமாக இருந்து கொண்டிருக்கிறான். அதை நாம ஜீவன் என்றோ ஆத்மாவென்றோ ஏதோ ஒன்று குறித்து பேசுகிறோம். இது அகஸ்தியர் ரொம்ப அழகா சொல்றாரு. ஆச்சப்பா இந்த முறை 14 பேரும் அயன் மா லரனோடு தேவரெல்லாம் மூச்சப்பா தெய்வம் என்றே அறிய சொன்னார். முனிவர்கள் இருடியரும் இப்படியே சொன்னார். பேச்சப்பா பேசாமல் நூலைப்பாரு, பேரான காரணத்தை நினைவாய்க்காரு. பேரான காரணம் இந்த இறைவனை நினைவாய்க்காரு காத்துக்கொள். வாச்சப்பா இந்த முறை காக்கும் பேர்கள். இப்படி யார் காத்துக் கொள்கிறாரோ வாசினடு மையத்துள் வாழ்வார்கானே. இந்த வாசினடு மையம் சொல்லக்கூடிய இந்த இமைகளுக்கு மையமான இமயத்தில் அந்த சிவன் இருந்து கொண்டிருக்கிறான். சிவன் என்ன? சிவம்னா என்னன்னு சொன்னோம்? ஜீவன் சொன்னோம். அந்த ஜீவன் தான் சிவம். அந்த சிவம் இருக்கக்கூடிய இடம் இமயம். இந்த இமைகளுக்கு மையம் இமயம். இதுக்குள்ளதான் அந்த சிவமானது அமர்ந்து கொண்டிருக்கிறார். ஆகவே இந்த உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த சுவாசத்தை மூலியமாக நாம் இப்பொழுது வாழவும், நாம் பிறக்கவும், வாழவும், அழியவும் செய்து கொண்டிருக்கிறோம். ஆக இந்த 3 தொழில்களையும் செய்யக்கூடிய இந்த வாயு தான் ஈஸ்வரன்கிறது நமக்கு இங்க விளங்கி வருது. அதனால இந்த மார்க்கத்தை சேர்ந்தவர்கள் மட்டுமல்ல, சித்த மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய யாராக இருந்தாலும் சரி, கோயில் குளங்களுக்கெல்லாம் செல்லவோ மற்றுள்ள அந்த பிம்பங்களை சென்று ஆராதித்துக் கொண்டிருப்பதோ கிடையாது. ஏன் வள்ளல் பெருமான் எடுத்துக்கலாம். வள்ளல் பெருமானும் கடைசி காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா, இறுதி காலத்தில் 6ஆம் திருமுறை எழுதின காலத்தில் முதல் 5 திருமுறைகளிலும் நான் இந்த மாதிரி முருகரை பற்றியும் மற்றவர்களை பற்றியும் பாடியுள்ளோம். ஆனால் அது மிகவும் அபத்தமாக போய்விட்டது. அன்று எனக்கு அற்ப அறிவாக இருந்ததுன்னு சொல்றார். 6ஆம் திருமுறையில அதையெல்லாம் வெட்ட வெளிச்சமாக சொல்றார். வேதங்களிலும் புராணங்களிலும் இதிகாசாதிகளும் ஒன்றிலும் கூட இறைவனை பற்றிய உண்மையை கூறவில்லை. அவற்றில் மண்ணை போட்டு மறைத்து விட்டார்கள் அவர் குறிப்பிடுறார். ஆக இவர்கள் எல்லாருமே ஒரு ஏரியாவுக்கு வந்ததுக்கு அப்புறம், ஒரு சர்டன் ஏரியாவுக்கு, அதாவது சரியை கிரியை தாண்டி யோகம் ஞானத்துக்கு வந்துட்டாங்கனாலே வெளியில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் வெளி விஷயங்கள் கட்டாயி உள் விஷயத்துக்கு வந்துடுறாங்க. இது என்ன காரணம்? ஏன்னா இறைவனை பார்க்கணும்னா நீங்க வெகு தூரத்துல போறதும் தனக்குள்ள போறதும் எது பக்கம்? உதாரணத்திற்கு சன் டிவியில ஒரு நிகழ்ச்சி ஒளிபரப்பாகுது. இந்த நிகழ்ச்சி ஒளிபரப்பாகக்கூடிய 7 மணிக்கு ஒளிபரப்பக்கூடிய அந்த நிகழ்ச்சி கோவையில் இருக்கக்கூடிய என்னுடைய வீட்டில் இருக்கக்கூடிய தொலைக்காட்சியில திருப்பின 7 மணிக்கு திருப்பினா கிடைக்குமா கிடைக்காதா? கண்டிப்பா கிடைக்கும். நீங்க பேசுவது அங்கு கேட்கவும் செய்யலாம். இதுக்கு எத்தனை கிலோமீட்டர் தூரம் இருக்கு?
500 கிலோமீட்டர் சுமாராக இருக்குது. அது 7 மணிக்கு பேசினா இங்க 7 மணிக்கு கேட்குது. நாம் இருவரும் இப்ப அமர்ந்து கொண்டிருக்கிறோம், நாம் மூவரும். இது நாம் பேசும்போது இதே நேரத்துல உங்களுக்கு கேட்கவும் செய்யுது. இது எவ்வளவு தூரம் இருக்குது? இப்போ 2 அடி அல்லது 4 அடிக்குள்ளதான் இருக்குது. நாமே பேசும்போது நம்முடைய காதுகளுக்கு அதுவும் உடனே கேட்குது. இது எவ்வளவு தூரத்துல இருக்குது? ஒரு 4 இன்ச்சுக்குள்ளதான் இருக்கு. இதே சமயத்துல நாம் உறங்கும் பொழுது சொப்னம் பார்ப்பதுண்டு அல்லவா, கனவு பார்க்கிறோம் இல்லையா? இந்த கனவு பார்க்கும்போது அதுல நாமும் பேசுகிறோம், நமக்கு எதிரில் இருக்கக்கூடிய ஆளும் பேசுறார். அது நமக்கு கேட்குதா இல்லையா? உங்களுக்கு கேட்குமா இல்லையா சார்? கனவுல கேட்குமா இல்லையா? கேட்கும். அது எவ்வளவு தூரத்துல இருக்கு? தூரமே தெரியாது, தூரமே இல்லை. அப்ப அது எங்க? நமக்குள்ளே. அப்ப இந்த அனுபவங்கள் எல்லாமே நமக்குள்ளே உண்டு. ஆனா நாம இந்த நமக்குள்ள பார்க்காம வெகு தொலைவில் தேடி 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 செல்லும் பொழுது நம்முடைய ஜீவனானது, காலமானது விரயமாகி விடுகிறது. ரொம்ப நன்றி ஐயா. இன்றைய காலை பொழுதை எங்களுக்காக ஒதுக்கியதற்கு நன்றி. எல்லாரும் சாதாரணமா காலையில எழுந்து செஞ்சிட்டு இருக்கிற ரொட்டீனா யோசிச்சே பார்க்காம